இஸ்ரேல்ற 900 ஆள் இல்லாத விமானங்களை சுட்டு வீழ்த்தி தரையிறக்கி இருக்குது. அதுல பல விமானங்கள் அந்த உடையல்ல அப்படியே சாமான் வந்திருக்கு. இந்த விமானங்கள் எல்லாத்தையும் இவங்க தூக்கிட்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்றாங்களாம். இது எப்படி நடந்திருக்கும்? அது கனசாமான சீனாக்கு ஒரு மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஆய்வு சீனாவில நடக்குது. அடேங்கப்பா, அப்படியே நடக்குது. இன்னொரு விளையாட்டு செய்தி மாதிரி ஒரு செய்தி நான் சொல்லட்டா. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்ற தீர்வு குறித்து ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினேன். விமல் வீரவன்ச ரஷ்யாவோட தான் நடத்தியிருக்காராம். அயத்துல்லா கமேனி இறந்ததுக்கு யாருமே இன்னும் இரங்கல் தெரிவிக்கல. இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வெளிநாட்டு வெளிவிவகார அமைச்சர் போயிருக்கார். ஊடகவியாளர்களை உள்ளுக்கு எடுத்து இல்ல, வெளியவே நிக்க வச்சிருக்காங்க. அப்ப ஊடகவியாளர் கேட்கிறாங்க, எதுக்கு, ஏன் நீங்க ஏன் பயப்படுறீங்களா, அமெரிக்காவுக்கு பயப்படுறீங்களா, நீங்க ஈரானுக்கு ஆதரவா இருந்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும், நீங்க பயப்படுறீங்களான்னு கேட்கறதுக்கு செவனேன்னு இருந்த நாட்டுக்கிட்ட ஈரான் கப்பல் இப்ப ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் பதற்றம் இலங்கை கடல் வரைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு அதிகாலையிலே ஒரே பரபரப்பாயிருச்சு. ஒரு கப்பல், ஈரான் கப்பல், இப்பதான் தெரியுது அது போர் கப்பல்னு. சாதாரணமான ஒரு கப்பல்னு தான் காலையில இருந்து வந்து அப்டேட். ஆனா போர் கப்பல்னு வந்திருக்கு. இப்போ எங்கட லங்காஸ்ரீர கழுகு பார்வையில காலையிலே சொல்லிட்டு அப்ப சார் என்ன நாங்க உத்தியோகபூர்வமாக சொல்லணுமே. இப்ப நடந்த நாங்க சொன்ன உத்தியோகபூர்வம் இல்லையா நீங்க? ஏன்னா ராய்டர்ஸ் அடிச்சாங்க நியூஸ் பேப்பர்னு சொன்னா ஒரு சப்மரைன் அட்டாக் கூட நடந்திருக்கு. இலங்கை கடற்பரப்பில் நடந்த சப்மரைன் அட்டாக்னால ஈரான் கப்பல் சேதமாகி அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்ப போனதோட எல்லாம் பரபரப்பு ஆகிடுச்சு. அந்த அதிர்ச்சியில பார்லிமெண்ட்ல இந்த விஷயம் பேசப்பட்டது. இப்ப நடந்துகிட்டு இருக்க நீங்க என்னதான் சொன்னாலும் கூட சாமர சம்பத் கேட்டு அவர் உண்மையில ஒரு விஞ்ஞானி. அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் இது கொஞ்சம் ஒருவேளை அப்படியும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. ලංකා මුහුදු තීරේ ඉරාන් නැවකට ප්‍රහාරයක් එල්ල වෙලාද කියලා තියෙනවා. ඉරාන් නැවක් මේ වෙනකොට ලංකාවේ ගාලු මුහුදේ ඉරාන් නැවකට ප්‍රහාරයක් කළා දිනවා. අපි ආණ්ඩුවෙන් අහන්නේ ඒ නැව සම්බන්ධව මොකක් හරි තියනවාද, මොකද්ද වෙලා තියෙන්නේ කියලා ආණ්ඩු පස්සේ ප්‍රධාන සංවිධායකතුමා අපිට පොඩි පිළිතුරක් දුන්නා. මොකද රටේ ප්‍රශ්නයක් මේ මොකද ලංකාවේ වෙන්න බෑ. එහෙම ඉරාන් නැවකට ලංකාවේදී එහෙම වෙන්න බෑනේ. நீங்க சொல்லுங்க. கடற்படை பேச்சாளர் என்ன சொன்னாரு? அவர் சொல்றாரு. இப்ப ஊடகவியலாளர்கள் கேட்டாங்க, இப்போ சர்வதேச ஊடகங்கள் இது இப்படிதான் செய்தியாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் காரணமா தான் இந்த போர்க்கப்பல் சேதங்களுக்குள்ளாகி இருக்கு, விபத்துக்கு உள்ளாடுச்சுன்னு சொன்னாங்க. சர்வதேச ஊடகங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஊடகவியலாளர்கள் கேட்கிறாங்க. கேட்டதுக்கு இவரை சொல்றாரு, நம்மட கடற்படை ஊடக பேச்சாளர் சொல்றாரு, அதை முற்றுமுழுதாக அந்த கருத்தை நாங்க நிராகரிக்கிறோம். இது ஒரு அனர்த்தம். முதல்ல இது ஒரு அனர்த்தத்துல பாதிக்கப்பட்ட அந்த கப்பல்ல பயணித்தவர்கள் அவங்கள மீட்கிற பணிகளை நாங்க முன்னெடுத்தோம். அதிகாலையில தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சோ இப்படி ஒரு இலங்கை கடற்பரப்புக்குள்ள, இலங்கை கடற்பரப்பு கொஞ்சம் வெளியில தான் நடந்திருக்கு சம்பவம். சோ அருகில இலங்கை இருப்பதனால உடனடியா இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படையை சேர்ந்த எல்லாருமே போயிட்டு இந்த ஒயில தான் முதல்ல பார்த்துருக்காங்க. கடற்பரப்புல பார்த்துட்டு, ஆனா கப்பலை பாக்குறதுக்கு இல்லையா, ஊடக பேச்சாளர் சொல்றாரு கப்பல் நான் காங்கல்ல, ஆனா அந்த ஒயில் இருந்துருச்சு. அதை நாங்க பார்த்தோம். நிறைய சடலங்களும் இருந்திருக்கான். டெல்சான் என்னென்றால் இந்த கப்பல் இந்தியாவோட அந்த போர் பயிற்சி ஒன்று சென்றது திரும்பினது. இந்திய பெருங்கடல் பகுதியில் அடிபட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியில் அடிபட்டோன்னே இந்த கப்பல் இலங்கைக்குள்ள திருப்பப்பட்டது. இலங்கைக்குள்ள திருப்பப்படுறதுக்கும் ஒரு முக்கியமான டிரெக்ஷன்ல இருந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வந்திருக்கு. டோன்ட் வரி. அப்ப அடுத்த கட்டம் என்ன? இப்ப ஏற்கனவே இலங்கை யார் பக்கம் இன்னைக்கு ஊடக சந்திப்பு, அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலையும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உண்மையாகவே நீங்க யாருக்கு ஒண்ணு பாருங்க, அயத்துல்லா கமேனி இறந்ததுக்கு யாருமே இன்னும் இரங்கல் தெரிவிக்கல. இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக எம்பசி, ஈரான் எம்பசிக்கு இன்னைக்கு வெளிநாட்டு வெளிவிவகார அமைச்சர் போயிருக்கார். விஜித் ஏரத்தா இருக்கணும். அவரு போயினதை மீடியாவுக்கு சொல்லியிருக்காங்க, தயவு செய்து இந்த விஷயத்த கவரேஜ் பண்ணாதீங்க. ஊடகவியாளர்கள் உள்ளுக்கு எடுத்து இல்ல, வெளியவே நிக்க வச்சிருக்காங்க. அப்ப ஊடகவியாளர் கேட்கிறாங்க, எதுக்கு, ஏன்
நீங்க ஏன் பயப்படுறீங்களா? அமெரிக்காவுக்கு பயப்படுறீங்களா? நீங்க ஈரானுக்கு ஆதரவா இருந்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் நீங்க பயப்படுறீங்களான்னு கேட்கறதுக்கு நளினி தத்தீஸ் அமைச்சர் சொல்றாரு, நாங்க அப்படித்தான் யுத்தத்தை நாங்க அனுமதிக்கல. ஏன்னா 30 வருட யுத்த அனுபவம் நம்ம நாட்டு மக்களுக்கும் நமக்கெல்லாம் இருக்கு. அதனால ரெண்டு தரப்புலையுமே காயப்படுறாங்க, மரணிக்கிறாங்க. சோ நாங்க இதை அனுமதிக்கிறோம் இல்ல அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமா சொல்லியிருக்காரு. இப்ப இதுல தான் இந்த பிரச்சனை. செவனேன்னு இருந்த நாட்டுக்கிட்ட ஈரான் கப்பல் இப்ப ஈரான் அது ஒருவேளை படை வீரர்களா இருக்கலாம், யாரு அதிகாரிகள்ங்கிறத இந்திய கடற்படை ஆண்டுதோறும் நடத்துற நட்பு நாடுகளினுடைய கடற்படை பயிற்சிக்கு தான் அந்த கப்பல் சென்றது. கடற்படை கப்பல் 480 பேரோட பயணிச்ச கப்பல். சரியோ, அதுல இருந்ததெல்லாம் கடற்படை. ஈரானினுடைய மிக மிக முக்கியமான போர்க்கப்பல், ஈரான் போர்க்கப்பல் தான் அது. அதுல மாற்றம் இல்லை, அது கடற்படை. இப்ப இது கடற்படையில அது மட்டும் இல்ல டேல்சான், இன்னும் மட்டும் தெரியுமா? ஈரானுக்குள் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு இஸ்ரேலிய ஹமாஸ் 900 ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி தரையிறக்கியது உள்ளது. இஸ்ரேல்ற 900 ஆள் இல்லாத விமானங்களை சுட்டு வீழ்த்தி தரையிறக்கி இருக்குது. அதுல பல விமானங்கள் அந்த உடையல்ல, அப்படியே சாமான் வந்திருக்கு. அப்ப இதை இப்ப எனக்கு ஒரு தகவல் கிடைச்சு, இப்ப ஈரான்ல விழுந்த இந்த விமானங்கள் எல்லாத்தையும் இவங்க தூக்கிட்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்றாங்களாம். இது எப்படி நடந்திருக்கும், இது எப்படி செஞ்சிருக்காங்க, என்ன தொழில்நுட்பத்துல இது எப்படி ரேடார் சிஸ்டத்துல அகப்படாம இது எப்படி நம்ம வான்பரப்புக்கு வந்துட்டு தாக்குதலை நடத்துதுங்கிறத இப்ப ஆய்வு பண்றதுக்கான நடவடிக்கைகள் ஈரான் பக்கம் இடம்பெறதாவும் ஒரு தகவல் இருக்கு. ஈரான் இல்ல, அது கனசாமான சீனாக்கு ஒரு மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஆய்வு சீனாவில நடக்குது. அடேங்கப்பா, அப்படியே நடக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பாகிஸ்தான் இந்தியா போர் ஒன்று அண்மையில் கடந்த வருடம் நடைபெற்றக்குள்ள பிரான்ஸ்ல ரஃபேல் விமானம் 5 சுட்டு வீழ்த்தினது, அதாவது லோஞ்சர் அடிச்சது. அதுக்கான தொழில்நுட்ப உதவி கொடுத்தது சீனா. இப்ப இன்னும் சைலண்டா தான் இருக்காங்கன்னா சீனாவெல்லாம். இது நீண்ட நாளைக்கு இப்படி இருக்கல, அது ஒரு கட்டத்துக்கு இடையில படிச்சு வெளியில வரத்தான் பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா டேல்சான், அயத்துல்லா அல் கமேனி கொலையை இலங்கை அரசாங்கம் ஏன் கண்டிக்கவில்லை? நாட்டுக்கு தேவையானதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு தேவையானதை அல்ல என்று சொல்லியிருந்தார். காலையில நீங்க பார்லிமெண்ட்ல ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கேட்டார், ஏன் இன்னும் இந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்க? ஒருத்தர் இறந்திருக்காரு, கவலையை தெரிவிங்க, கண்டனங்களை தெரிவிங்க. அதுக்குதான் இவர் சொல்றாரு, உங்களுக்கு தேவையானதை நாங்க செய்யல, நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு கொஞ்சம் விஜய் கொஞ்சம் கோபம் ஆயிட்டாரு. ஆனா இன்னொரு விஷயம், இப்ப நேத்து ஒரு தகவல் கிடைச்சி, ஒரு ஊடகவியலாளர் கட்டார் மற்றும் சவுதி உள்ளுக்கு குண்டு தாக்குதலை நடத்துறதுக்காக திட்டமிட்ட இஸ்ரேல் மொசாட் உளவுத்துறை அதிகாரிகள், உளவுத்துறையை சேர்ந்தவங்க சிலர் அந்த நாடுகள்ல, அதாவது கட்டார் மற்றும் சவுதி அரேபிய நாடுகள்ல கைதாகி இருக்காங்க. முதல்ல இந்த தாக்குதல், இந்த மொசாட் இப்ப இவங்க கைதாகி இருக்கிறத கண்டிச்சுதான் இந்த கட்டார் சவுதி அரேபியாவுக்கெல்லாம் இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்துறதா இப்ப ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு. இப்ப ஈரான் தாக்குனது தான் எங்களுக்கு தெரியும். இப்ப இந்த வளைகுடா நாடுகள், ஈரானை சுத்தி இருக்க வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் தான் தாக்குது அப்படின்னா அமெரிக்கா பேஸுக்கு அடிக்கிறதா ஒரு தகவல் இருந்துச்சு. ஆனா இந்த ஊடகவியலாளருடைய சொன்ன விஷயம் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. என்ன சொல்றாரு, அது ஒரு பொட்காஸ்ட் நிகழ்ச்சியில தான் சொல்றாரு, இது இஸ்ரேல் வேணுமனே திட்டமிட்டு செய்யற ஒரு தாக்குதல் தான். சவுதி அரேபியா கட்டார் மேலெல்லாம் விழுகிற குண்டுகள் இஸ்ரேல் தான் பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் தாக்குதல் நடத்துறாங்க. அவங்களுடைய மொசாட் உளவுத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே கைதாகி இருக்க ஒரு விஷயம் பதிவாகி இருக்கதா சொல்றாரு. எதுவும் தகவல் இருக்கு அதை பத்தி உங்கள்கிட்ட? இல்ல, நீங்க சொல்றது சரி. இப்ப மொசாட் அதிகாரிகள், மொசாட் உளவு பிரிவை சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டிருக்கிற உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. கைது செய்யப்பட்டவர்கள் மட்டுமில்ல, அந்த மொசாட்ல அந்த நாட்டவர்கள் பலர் இருந்ததுதான் இங்க இருக்கக்கூடிய வேடிக்கை. அப்ப இஸ்ரேல்ல இருந்து மொசாட் அதிகாரிகள் பணியாற்றல, அந்த நாட்டில் இருந்தவர்கள் மொசாட் அதான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் அவங்களுக்கு மிக நீண்ட காலம், ஒரு குறுகிய காலம் இல்ல, 10 வருடம் 15 வருடங்கள் அனுபவம் வாய்ந்தாக்கள் தான் அதுல கைது செய்யப்பட்டிருக்கிறா கூறப்படுது. அதோட பிரித்தானியா தன்னை முடிவை மாத்தி இருக்குது, போர்க்கப்பலையும் அனுப்பி வச்சிருக்கு. சைப்ரஸ் தீவில் உள்ள பிரித்தானியாவின் விமானப்படை தளத்தின் ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஓடுதளம் லேசான பாதிப்புகளுக்கு உள்ளாயிருந்தது, மிகவும் லேசான உள்ளாயிருந்தது. தாக்குதலுக்கு பதிலடியாக அதிநவீன HMS டங்கன் போர்க்கப்பலை சைப்ரஸ் தீவுகளுக்கு அனுப்பி பிரிட்டன் பிரதமர் அனுப்புவதற்கான முடிவு எடுத்து, இப்ப கிட்டத்தட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். அவர் நேற்று கடும் கோபத்தில் இருந்தவர். ஸ்பெயினோட எல்லாம் நிப்பாட்டுங்க, பொருளாதார ட்ரேட் எல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு அது எப்படி ஒரு டக்குன்னு கொஞ்சம் ஸ்பாக் ஆகுது போல, சொட்டுன்னு கோவம் வந்துருது மனுஷனுக்கு. கோவம் தான் எல்லாம் நிப்பாட்டுங்க, நாடோட எல்லாத்தையும் நிப்பாட்டு.
வயசுதானே. வயசு பிரச்சனைடா. ம். ஆனா இந்த யுத்தம் இப்படி இது விளையாட்டா இருக்குது டில்சான், பாக்குற எல்லாருக்கும் இது ஒரு ஆபத்தான கட்டத்துல போய் முடிய போகுது. ம், 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 ம். உலகம் நாங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்தம்பிக்க போகுது. ஆனா நான் நினைக்கிற மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் நடந்துச்சு எரிபொருளுக்கான வரிசை. இது வந்து நாங்க யாரும் பயமுத்த சொல்லல, இது தயவு செய்து பயமுத்துறதுக்கு மக்கள் எடுத்துக்க கூடாது. ஆனா இன்னைக்கு கேபினெட் அமைச்சரவை தீர்மானம் அறிவிக்கிறதுல இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இப்போ வரிசைகள் இருந்துச்சு, எல்லாம் முடிச்சிட்டீங்க, சமாளிச்சிட்டீங்க. இப்போ இந்த யுத்தம் தொடர்ந்தா உண்மைக்குமே நாம இப்ப நலிந்தாச்சு அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் நிலைப்பாடு என்ன? இந்தியாவில இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, மலேசியாவில இருந்து, கொரியாவில இருந்து நாங்க பெட்ரோல் எடுக்கிறோம். இப்ப அந்த நாடுகள் எங்க இருந்து எடுக்கணும்? அங்க இருந்தா எடுக்கணும் எப்படியுமே. அப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரத்தானே போகுது. அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து அடி விழுக்கும் தானே ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்ப நலிந்தாச்சு சொல்றாரு, மக்களை பயமுத்தாங்க, அது அவங்கள்ட்ட வேணுங்கிற மாதிரி கையிருப்புல பெட்ரோல் இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா பெட்ரோல் இருக்கு டில்சான், இன்னும் ஒரு கிழமை கூடாது. ஆனா விலை அடிபடும். நான் விரும்பாவிட்டாலும் பெட்ரோல் எல்லாம் வரலாறு காணாத 50% அதிகரிப்பு கூட அந்த காசை கொடுத்து நீங்க வாங்கி இது செய்யல. இப்ப ஒண்ணும் செய்யல, பெட்ரோல் குறைய போகுது, அரசாங்கம் பெட்ரோல விலையை தான் கூட்டணும். ஆமா ஆமா. இப்ப அரசாங்கத்துல பிள்ளை அத கூட்டோட இப்ப இங்க பாக்கலாம் வாய்ஸ் கட்டுகளை. ஏன்னா இவங்க நினைப்பாங்க என்ன, அரசாங்கம் அனுர அரசாங்கம் வந்து இத அதிகரிச்சுட்டாங்க பாருங்க, இவங்க அதை குறைப்போம் இதை குறைப்போம்னு வந்தாங்க அப்படின்னு. ஆனா மக்கள் அந்த இடத்துல தெளிவா இருக்கணும், அதை நாங்க முன்கூட்டியே சொல்றோம். ரைட், இந்த யுத்தம் காரணமாக பல மாற்றங்கள் நடைபெறலாம். அதுக்கு எப்படி முகம் கொடுக்க ஒரு பாரிய சவால் அமைய போகுது. நம்ம மாதிரி சில நாடுகளுக்கு ஒரு பாரிய சவால் அமைய போகுது. அதுக்கு எப்படி நாங்க ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நாங்க தான் சரியா மேனேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விளையாட்டு செய்தி மாதிரி ஒரு செய்தி நான் சொல்லட்டா. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்ற தீர்வு குறித்து ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினேன். விமல் வீரவன்ச ரஷ்யாவோட தான் நடத்தியிருக்காராம். பாத்துங்க, ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் பதற்ற தீர்வு குறித்து ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜாக்ரேயனை சந்தித்ததாக விமல் வீரவன் தெரிவித்துள்ளார். ஈரான் தற்போது எதிர்நோக்கி வரும் நெருக்கடி நிலைமைகள் குறித்து, எதிர்காலத்தில் அந்த நாடு எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய சர்வதேச அரசியல் தாக்கம் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. யாரோட எந்த நாட்டுல சண்டை நடக்கிறது முக்கியம் இல்ல, ரஷ்யாவோட போயிட்டு பேசுறதுதான் முக்கியம் இருக்கு. இப்ப ரஷ்யா நல்லது நடக்கட்டும். இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகள், அங்கு பணிக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள், இலங்கையிலே இருக்கக்கூடிய மக்கள் அல்லது ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பதட்டப்பட வேண்டாம். அங்கு அந்த குறித்த இராணுவ நிலைகள் மீது மட்டும்தான் தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வேலை இடங்கள், அதிக அளவான வேலை இடங்கள், இப்போது வேலைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையில் தான் அவர்களுக்கான ஏற்பாடுகளை அந்த தொழில் நிறுவனங்கள் செய்திருக்கிறது. யாரும் பாதுகாப்பற்ற நிலையில் இல்லை, யாரும் அச்சப்பட வேண்டாம். அதாவது அரபு நாடுகள், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதட்டம் என்பது அந்த இராணுவ நிலைகளில் தான் இருக்கின்றது ஒழிய அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் உண்ணக்கூடிய வகையில் உணவு இருக்கின்றது, அவர்கள் எல்லா விடயங்களையும். ஆனால் வேலைகளுக்கு தற்போது தற்காலிகமாக அந்த வேலைகள் நிறுத்தி இருக்கப்பட்டிருக்கிறது. வேலை தொடர்ந்து மீண்டும் ஒரு சுமூகமான நிலை எட்டப்படுகின்ற வேலைகள் செய்யப்படும். அந்த நிலையில் யாரும் குழம்புனா, பலர் மத்திய கிழக்கில் பதட்டம், மக்கள் அச்சத்தில் இருக்கிற உணவு இருக்கிற அப்படியான சூழ்நிலை இல்லை என்கின்ற தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். துபாயில இருந்து வந்த பிளைட் ஸ்ரீலங்காவுக்கு வந்து இறங்கின மக்கள் என்ன சொல்றாங்க, இப்போ நிறைய நாங்க நியூஸ் பாக்குறோம், அதுல எல்லாம் சொல்ற மாதிரி அங்க எதுவுமே இல்லை, நாங்க பாதுகாப்பா வந்து சேர்த்துட்டோம், அங்க இருக்க இலங்கையர்களும் பாதுகாப்பா இருக்காங்க அப்படிங்கறத ரீதியில் தான் நேற்று அவங்களோட கருத்துக்கள் அமைஞ்சிருச்சு. ஸோ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த போர் அதிகமா உக்கிரமா இருக்க பகுதிகள் இருக்கு, அங்க இருக்க இலங்கையர்கள் தான் ரொம்ப அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். කිසිම ඔලක් නෑ, හොඳට තියෙනවා. ඔව් අපේ කට්ටිය කරදරයක් නැහැ ලංකාවට. කිසිම කරදරයක් නෑ. නිවුස් වල යන්නේ ගොඩක් බොරු. අපි දැන් බලන්න ආවනේ, හරිම හොඳට ආවනේ. ඇත්තටම හොඳයි. ලොකු බයක් වෙන දෙයක් නෑ. මොකද ජනතාව කියන්නේ ඒ රටේ ආමි එකෙන් ඇත්තම කියලා නම් ජනතාවට ලොකු සහනයක් තියෙන පැත්තෙන්. එහෙම කිසිම කරදරයක් නෑ. ඩුබායි වල බොරු කතා පතුරවන්නේ මේ කට්ටිය. කිසිම දෙයක් නෑ. කට්ටිය හොඳින් ඉන්න ඔක්කොම. சரி, அப்ப டேல்சான் வேறொன்றும் இல்லைண்டா, நாளைக்கு சந்திப்போம். ஓகே டேல்சான், அப்ப நாளை சந்திப்போம். பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம், பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.